குக் வித் சங்கீதாவுடைய சீக்ரெட் ரெசிபி இன்னைக்கு உங்க எல்லாருக்காகவும் இந்த பாயாசத்துல இருக்கிற அந்த மில்க் பாருங்க அப்படியே க்ரீம் மாதிரி இருக்கு. இந்த மாதிரி இருக்கணும். இப்ப பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. அடே வரேவா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சங்கீதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது விநாயகர் சதுர்த்தி, நவராத்திரி, தீபாவளி அப்படியே ஒரே பண்டிகையா இருக்க போது. இனிமே ஒரே குதூகலம் கொண்டாட்டம் தான். இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரே ரெசிபியில கொண்டாடுற மாதிரி சேமியா பாயசம் தான் செஞ்சு காட்ட போறேன். என்னடா சேமியா பாயசம் சொல்றாலே, இதெல்லாம் நமக்கு தெரியாதா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பட் சங்கீதா ஸ்டைல் இருக்குங்களே, ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். சாதாரண சேமியா பாயசம் இல்லைங்க. நீங்க இது பாருங்களேன், அப்பதானே உங்களுக்கும் தெரியும். பால் பிடிக்காதவங்களும் பாயாசம் பிடிக்காதவங்களும் இந்த பாயாசத்தை நான் செய்யற ஸ்டைல செஞ்சீங்கன்னா அப்படியே ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுவாங்க. நிஜமா சொல்றேன், நான் 10 வயசுல பால் குடிக்கிறத விட்டேன். எனக்கு பால் வாடையே பிடிக்காது. ஆனா இந்த சேமியா பாயாசம் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அதே மாதிரி இந்த பாயாசத்தை செஞ்சு நீங்க எவ்வளவு நேரம் கழிச்சு சாப்பிட்டாலும் புட்டு மாதிரி இருக்கக்கூடாது. இந்த சேமியா பாயசத்தை ரொம்ப எளிமையாகவும் டேஸ்டாவும் செஞ்சு காட்ட போறேன். நம்ம சேனல்ல யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ். கீழே இருக்கிற பெல் பட்டனை மறக்காம ஆள் கொடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க இப்ப எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சேமியா பாயசத்துக்கு தேவையான பொருட்கள் இப்ப பார்த்தரலாம். 2 லிட்டர் பால், 250 கிராம் சர்க்கரை, 100 கிராம் சேமியா, 15 முந்திரி பருப்பு, 10 பாதாம் பருப்பு, 10 பிஸ்தா பருப்பு, 10 ஏலக்காய், 3 டீஸ்பூன் நெய், மில்க் மெய்ட் 400 கிராம். இவ்வளோதாங்க தேவையான பொருட்கள். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஏலக்காய் இப்போ பொடிச்சுக்கலாம். எடுத்து வச்ச ஏலக்காய் இதில் போட்டுக்கோங்க. எடுத்து வச்ச சர்க்கரையிலேருந்து 2 டீஸ்பூன் இதிலே போட்டுக்கோங்க. எதுக்கு இதில் சர்க்கரை போடுறேன்னா அப்போ தான் அந்த ஏலக்காய் நல்லா பொடியும். அதுக்காக இப்போ இந்த ஏலக்காய் பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஏலக்காயை இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கணுங்க. இப்போ சேமியா பாயாசம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுட்டேன். 1/2 டீஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். இந்த நெய் உருகட்டுங்க. எடுத்து வச்ச முந்திரி பருப்பும் போட்டுக்கலாம், பாதாம் பருப்பும் போட்டுக்கலாம், பிஸ்தா பருப்பும் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் இப்போ நல்லா கிளறி கொடுங்க. இது கொஞ்சம் நல்லா செவக்கட்டுங்க. அனல் கம்மியான தீயில வச்சு தான் இதை வறுக்கணும். அவ்வளோதாங்க. இந்த அளவுக்கு செவந்தா போதும். இப்போ இது வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். இதை அப்படியே ஒரு பக்கம் வச்சிருங்க. இதை நம்ம பாயாசத்தில் லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். எடுத்து வச்ச சேமியாவும் இதிலே போட்டுக்கலாம். இந்த பாத்திரத்தில் இருக்கிற நெய்யே போதுங்க, எக்ஸ்ட்ரா வேண்டாம். நான் எடுத்திருக்க சேமியா ஏற்கனவே வறுத்த சேமியா. எப்பயுமே வறுத்த சேமியாவில் செய்யுங்க, கலரும் நல்லா இருக்கும், அதோடைய வாசமும் சூப்பராக இருக்கும். இந்த சேமியா பாயாசத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா ப்ரௌனாக வறுத்துக்கணும். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. அந்த அளவுக்கு இந்த சேமியா வறுத்தா தான் டேஸ்ட்டாக இருக்கும். சேமியா பாயாசத்தில் வெள்ளையாக இருக்கக்கூடாது, அப்படியே டார்க் ப்ரௌன் கலரில் இருக்கணும். நீங்கள் சேமியா பாயாசம் வச்சதுக்கு அப்புறமும் பக்கத்துலேயே ஒரு பிளேட் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இது நல்லா அப்படியே செவந்த உடனே நம்ம எடுத்து வேறு பிளேட்டில் மாற்றி வச்சிடணும். சேமியா 1 லிட்டர் பாலுக்கு 50 கிராம்ங்க, அதுதான் கணக்கு. 50 கிராம் டு 70 கிராம் போடுவாங்க யூஸ்வலாக. நான் 50 கிராம் தான் போடுவேன். அப்போ தான் இந்த பாயாசத்தோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். புட்டு மாதிரி இருக்கக்கூடாது, அப்படியே நல்லா லிக்விடாக இருக்கணும். பாருங்க, இந்த அளவுக்கு செவந்தா போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இதை உடனே வேற ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிடலாம். பாருங்க, நம்ம வறுத்த சேமியா எப்படி இருக்குன்னு இந்த கலரில் இருக்கணும், தீயக்கூடாது. இப்போ இது ஒரு பக்கமாக வச்சிருங்க. இப்போ பால் கொதிக்க வச்சுக்கலாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி அகலமான ஒரு பாத்திரம் வச்சுட்டேன். 200 கிராம் தண்ணி ஊற்றிக்கலாம். எடுத்து வச்ச 2 லிட்டர் பாலும் இப்போ இதிலே ஊற்றிக்கலாம். எப்பயுமே பாயாசம் வைக்கும் போது வெறும் பால் மட்டும் ஊற்றி வைக்கக்கூடாது, அதில் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணணும். 1 லிட்டர் பாலுக்கு 100 கிராம் பச்சை தண்ணி ஊற்றணும். இப்போது பாலை நல்லா கிளறி கொடுங்க. நல்லா கொதிக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளறாமல் இருக்கக்கூடாது. பால் கொதிக்கிறதுக்குள்ளேயே இது மாதிரி கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இந்த பாயாசத்தை நான் ஸ்பெஷல்னு சொல்கிறதுக்கு காரணம் இதுதான். சும்மா பால் கொதிச்ச உடனே சேமியா போட்டு வேக வச்சு சர்க்கரை போட்டு அது கிடையாது. அது ரெகுலர் பாயாசம் ஆகிடும். இது ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்ட், சும்மா அப்படி இருக்கும். இந்த பால் இப்போ என்ன கலரில் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இதை நான் செஞ்சு முடிச்சுட்டு காட்டுறேன் பாருங்க, அப்புறம் நீங்களே கலரை பாருங்க. நான் 2 லிட்டர் பாலில் செய்கிறேன். நீங்கள் 1 லிட்டரில் வேணாலும் செய்யலாம். 1 லிட்டர்லாம் செஞ்சால் கண்டிப்பாக பத்தவே பத்தாதுங்க. நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் 2 லிட்டர் செய்கிறது. எப்பயுமே 3 லிட்டர் பாலில் தான் செய்வேன், இல்லைன்னா எங்களுக்கு பத்தாது. ஏன்னா இதை 2 நாள் 3 நாள் வச்சு குடித்தா கூட அவ்வளோ சூப்பராக இருக்கும்.
எங்கள் வீட்டில் யாருக்கு பர்த்டேனாலும் முன்னாடி நாளே நான் இதை வச்சிருவேன் பாருங்கள். நான் உங்கள் கூட பேசிக்கிட்டு பாலை விடாமல் கிளறி கொடுத்துட்டு தான் இருக்கேன். இந்த சைடில் வந்து ஆடை கட்டும், அதை அப்பப்போ அப்படியே எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இனிமேல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக விடாமல் கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் இது நல்லா கொதிக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு சுண்ணா போதும். இப்போ வறுத்து வச்ச சேமியாவும் இதிலே போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் அப்படியே கிளறி கொடுங்க. இந்த சேமியா 5 நிமிஷத்துக்கு அப்படியே பால்லையே வேகட்டும். பாருங்கள், சேமியா போட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு கொதி வந்துடுச்சு. அடுப்பணல் இப்போ மீடியமாகவே வச்சுருங்க. இது ரொம்ப அனல் அதிகமாக வச்சு கொதிக்க விடக்கூடாது. அப்படியே கம்மியான தீயில வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சுண்டணும். இந்த சேமியா கலரை பாருங்கள், உங்களுக்கே தெரியுதா? இந்த கலரில் இருக்கணும், வெள்ளை கலராக மட்டும் இருக்கவே கூடாது. நீங்கள் சுமாராக வறுத்திருந்தா பாலில் போட்டு 2 நிமிஷத்துலேயே இந்த சேமியா அப்படியே வெள்ளை கலர் ஆகிடும். நல்லா டீப்பாக இந்த மாதிரி ஃப்ரை பண்ணாதான் பாலில் போட்டதுக்கப்புறம் இதே கலரே இருக்கும். பாருங்கள், அந்த மேலே நுறையா இருந்ததுலாம் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு, கொஞ்சம் சுண்டியும் இருக்குது. சேமியா இந்த அளவுக்கு வெந்தால் போதுங்க. சாஃப்டாக வேகக்கூடாது, கொஞ்சம் ரஃப்பாக தான் இருக்கணும். இங்கே பாருங்கள், இப்படி அழுத்தினா இப்படி 2ஆக உடையணும், அவ்வளோதான். 5 நிமிஷத்துக்கு மேலே வேக வைக்க வேண்டாம், இது ரொம்ப முக்கியம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். என் பையன் சுகர் போடணுமா? ஸோ இப்போ எடுத்து வச்ச சுகரும் போட்டுக்கலாம். போடுக்கண்ணா, விட்டுருத்தங்க போதும். என் பையன் எனக்கு ஹெல்ப் பண்ணுறானா? போடுக்கண்ணா. 1 டீஸ்பூன் நெய் போட்டுக்கலாங்க. உள்ளே விட்டுருக்கண்ணா. அப்படி மில்கில் விட்டுக்கோ. இந்த பாயாசம்னா என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தான் ஹெல்ப் பண்ணுறாங்க. பாருங்கள், நம்ம எடுத்து வச்ச நெய்யில் இன்னும் கொஞ்சம் வச்சுருக்கேன், இது லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கிளறி கொடுங்க. இந்த பாயாசத்தை பொறுத்த வரைக்கும் நெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இந்த சர்க்கரைலாம் நல்லா கரையணும். நம்ம மில்க் மேட் வேறு போட போகிறோம், ஸோ அதுக்கு தகுந்த அளவு தான் நம்ம சர்க்கரை எடுத்துருக்கோம். பாருங்கள், இப்போ சர்க்கரை போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே லூஸ் ஆகும், தனியாட்டம் ஆன மாதிரி ஆகும். இப்போ அடுப்பணல் ஃபுல்லாக குறைச்சி வச்சுருங்க. 20 நிமிஷத்துக்கு அப்படியே சுண்ட விடுங்க. ஆனால் இடையில எடுத்து இந்த ஓரத்துலேயும் எடுத்து கொடுக்கணும் ஆடையை, அதே மாதிரி நடுவுலையும் இப்படி கிளறி கொடுக்கணும். நான் எடுத்த சேமியாவோட பிராண்ட் வந்து பாம்பினோ. நான் ரொம்ப வருஷமாக இது யூஸ் பண்ணுறேன், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சேமியாவில் நம்ம மெயினாக கவனிக்க வேண்டியது நல்லா திக்காக இருக்கணும். சேமியா மெலிசாக இருந்ததுன்னா சீக்கிரமாக உடஞ்சிடும், சீக்கிரம் உடஞ்சிதுன்னா பாலும் திக்காயிடும். பாருங்கள், இப்போ 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு, சூப்பராக திக்காக இருக்குது. முன்னே இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் பாருங்கள், அந்த திக்னஸ் கலரும் மாறி இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வரணும். இப்போ 90% ரெடி ஆயிடுச்சு, இன்னும் 10% ஒர்க் இருக்குது. இப்போது எடுத்து வச்ச மில்க் மெய்டும் ஊற்றிக்கலாம். ஒரு கையில் மில்க் மெய்ட் பிடிச்சிக்கோங்க, இன்னொரு கையில் கரண்டி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டே அப்படியே கிளறுங்க. இந்த பாயாசத்துக்கு மெயின் இன்க்ரீடியன்ட் இந்த மில்க் மெய்டு தான். மில்க் மேட் இல்லாத பாயாசமே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவ்வளோ ஒரு சூப்பர் டேஸ்ட்டு கொடுக்கும். இப்படியே ஊற்றி கொடுக்கணும். இந்த கலர் பாருங்கள், அப்படியே க்ரீமியாக சேஞ்ச் ஆகிக்கிட்டே வரும். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அடே வரேவா. இங்கே பாருங்கள், அப்படியே அந்த சேமியாவோட ப்ரௌன் கலருக்கும் இந்த க்ரீம் கலர், அதாவது இந்த மில்க் மேடு பால், இது எல்லாம் அது மட்டுமா கூட நெய். நான் திராட்சை போடல, என்னோட ஸ்டைல் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். திராட்சை போட்டால் அது வேறு ஸ்டைல். அதே மாதிரி 400 கிராம் மில்க் மேட் இதுக்கு போடணும், அப்போ தான் டேஸ்ட்டு. இனி உங்கள் வீட்டில் எந்த விசேஷம்னாலும் சரி, மெயினாக பர்த்டேவுக்கு இது செய்யாமல் விட மாட்டீங்க. இதை பால் பாயசம்னு சொல்லலாம், சேமியா பாயசம்னு சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ பால் ஊற்றிருக்கிறோம். மில்க் மேட் போட்டு 2 நிமிஷம் கழித்து பொடி பண்ணி வச்ச ஏலக்காயும் இப்போ போட்டுக்கலாம். ஃபைனல் ஸ்டேஜில் தாங்க இதை போடணும். இப்போ எல்லாத்தையும் கிளறி கொடுங்க. ஏலக்காய் நிறைய போடணுங்க. ஏலக்காய் மனம் பிடிக்காதவங்க கம்மியாக போட்டுக்குங்க, இல்லை போடாமல் இருந்தாலும் சரி. பட் பிடிக்கிறவங்க கண்டிப்பாக இதுக்கு ஏலக்காய் நிறைய போடுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏலக்காய் போட்ட உடனே அதுக்கு ஒரு கலர் வந்துருச்சு பாருங்கள். இங்கே பாருங்கள், அப்படியே லைட்டாக ஒரு க்ரீன் கலர் இருக்குது. இந்த கலர் இருக்கணும். ஏலக்காய் போட்டதுக்கப்புறம் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. அவ்வளோதாங்க, சூப்பராக மணக்க மணக்க நம்ம சேமியா பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. வெயிட் பண்ணுங்க, இதோடு முடியல, இன்னும் வேலை இருக்கு. என்னடாப்பா என்னென்னமோ பண்றா, என்னென்னோ செய்யறாளே அப்படின்னு மட்டும் சாதாரணமாக நினச்சிடாதீங்க. நான் 100% அடித்து சொல்கிறேன், இந்த டெஸ்ட் இது வரைக்கும் நீங்கள் சுவைச்சிருக்கவே முடியாது. பட் நான் சொன்ன ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஃபாலோ பண்ணி இதே மாதிரியே செய்யுங்க. பாருங்கள், ஸ்டவ்வும் ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ மீதி இருக்கிற நெய்யை அப்படியே இதில் போடுங்க.
சேமியா பாயசத்துக்கு இவ்வளோ நெய் போடுறாளே, இவ்வளோ பால் ஊற்றுறாளே, இவ்வளோ மில்க் மேட் போடுறாளே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், பயங்கர ரிச்சானதுங்க. இப்போ இந்த நெய்யை இங்கே பாருங்கள், அப்படியே லேசாக அப்படி கலரி கொடுங்க. இந்த பாயாசத்தை நீங்கள் இன்றைக்கும் சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் சாப்பிட்டிங்கன்னா இதை விட சூப்பராக இருக்கும். நல்லா அப்படியே கூலாகிட்டு அது வெயில் நேரத்துக்கு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். இப்போ இதோட முடிஞ்சுதா? இல்லைங்க, இன்னும் ஒரே ஒரு வேலை பாக்கி இருக்குது. இப்போது வறுத்து வச்ச இந்த நட்ஸும் இதிலே போட்டுக்கலாம். அப்படியே மேலே தூவி கொடுங்க. பார்க்கும் போதே கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பராக மணக்க மணக்க நம்ம சேமியா பாயசம் ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். சாமிக்குன்னு நான் இது செஞ்சதுனால நான் இது டேஸ்ட் பார்க்கல, பட் இதுக்கு சில டிப்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு இப்போ கொடுத்துட்றேன். நான் சமைக்கும் போதே நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன், ப்ளீஸ் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். நான் இதை டேஸ்ட் பார்க்கல, பட் இது எப்படி டேஸ்ட் இருக்குன்னு இந்த கலர் பார்க்கும் போதே எனக்கு தெரியும். நீங்களே பாருங்கள் இது என்ன கலரில் இருக்குன்னு. இதே கலரில் வரணும், அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் சொன்ன சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கலாம், அதை ஃபாலோ பண்ணுங்கள். மில்க் மேட் போட்டு தான் பாயாசம் செய்வோம், ஆனால் அளவுகள் எவ்வளோ போடணும்? 2 லிட்டர் பாலுக்கு 400 ml மில்க் மேட் போட்டிருக்கேன். அந்த அளவு போட்டிங்கன்னா தான் இந்த கன்சிஸ்டன்சியும் வரும். இந்த பாயாசத்தில் இருக்கிற அந்த மில்க் பாருங்க அப்படி க்ரீம் மாதிரி இருக்குது, இந்த மாதிரி இருக்கணும். அதே மாதிரி சர்க்கரையோட அளவு நான் எவ்வளோ போட்டனோ அதே போடுங்க. நிஜமாக சொல்கிறேன், அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். மில்க் மேட்லேயும் ஸ்வீட் இருக்குது, நம்ம சர்க்கரையும் போடுறோம், இந்த அளவு கரெக்டாக இருக்குமா அப்படின்லாம் உங்களுக்கு டவுட்டே வேணாம். ஒரே வார்த்தை, நான் என்ன அளவுகள் போட்டனோ அதே போடுங்க. என்னை நம்பி நீங்கள் இதை தாராளமாக செய்யலாம். என்னை ஃபாலோ பண்ணுற உங்களுக்கு நல்லாவே தெரியும், நான் சொல்கிற அளவுகள் தான் ரொம்ப முக்கியம். ஒருத்தருக்கு ஒருத்தர் குக்கிங் வித்தியாசப்படுறது அளவுகள், அதே மாதிரி எவ்வளோ நேரம் அதை எப்படி சமைக்கணுங்கிறது தான். எல்லாருமே வெங்காயம் தக்காளி மிளகாய் இதை வச்சு தான் சமைக்கிறோம், ஆனால் அதை எப்படி செய்கிறோம், எந்த நேரத்தில் எதை போடுறோம் அப்படிங்கிற டைமில் தான் டேஸ்ட் மாறுது. குக் வித் சங்கீதாவுடைய சீக்ரெட் ரெசிபி இன்னைக்கு உங்கள் எல்லாருக்காகவும். என்னடாப்பா ஒரு சேமியா பாயசத்துக்கு இந்த சங்கீதா பிள்ளை இவ்வளோ பில்டப் பண்ணுதே நீங்கள் நினைக்கலாம். பாருங்களேன், நான் செஞ்ச மெத்தடை பார்த்துருப்பீங்க. இந்த கலரை பாருங்க, கன்சிஸ்டன்சி பாருங்க. ஆக்சுவலா சில ரெசிபிலாம் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க. நான்லாம் எனக்கு தெரிஞ்ச ரெசிபியை மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாள், என்னைக்குமே ஒழிச்சு மறைச்சி வச்சுக்க மாட்டேன். ஸோ இன்னைக்கு என்னுடைய சீக்ரெட் ரெசிபியை உங்களுக்கு வெளிவிட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக செஞ்சு பாருங்க. என்னுடைய ஸ்வீட் ரெசிபியில் இதுதான் ஃபர்ஸ்ட் இடம் பிடிச்சிருக்கு. நான் செய்யறதுல எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிச்சது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இதை ஃபெஸ்டிவலுக்கு தான் ட்ரை பண்ணணும்னு கிடையாது, எந்த விசேஷமாக இருந்தாலும் ட்ரை பண்ணலாம். நார்மல் டேஸ்லேயே நீங்கள் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். பட் ப்ளீஸ் என்னை கமெண்ட் பாக்ஸில் திட்டாதீங்க, என்னடாப்பா நீ இவ்வளோ நேரம் பால் காய்ச்சிறியம்மா, இதெல்லாம் செய்யறதுக்கு டைம் இருக்கா அப்படின்னு மட்டும் கேட்டுறாதீங்க. உழைத்தால்தான் ஊதியம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சோமா சுவையாக நாக்குக்கு ருசியாகவும் சாப்பிட்லாம். நிறைய ஃபெஸ்டிவல் வருது, அதில் அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு நோம்பிக்கு ப்ளீஸ் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரெகுலர் ரெசிபிக்கு நான் இந்த மாதிரி உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். உங்கள் கணவருக்காகட்டும், உங்கள் குழந்தைக்காகட்டும், உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்களாகட்டும், எல்லாருக்குமே இங்கே இதே மாதிரி செஞ்சு கொடுத்து அஸ்துங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு ப்ளீஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உண்மையாலுமே நான் நல்லா பண்ணியிருக்கேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ப்ளீஸ் ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட், எனக்காக இந்த வீடியோ பார்த்த உடனே ஃபஸ்ட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க. சப்போஸ் இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு, நான் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ரெசிபி பார்த்ததே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ப்ளீஸ் உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ரெசிபி, நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகணும். நானும் இது மாதிரி பால் பாயசம் பார்த்துருக்கேன், நான் எங்கேயுமே இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பாயாசத்தை டேஸ்ட் பண்ணதே கிடையாது. ஒரு ஆஸ் எ குக்கர் நான் இது சொல்கிறேன். என்னுடைய ரெசிபி பற்றி நானே இவ்வளோ புகழ்ந்து பேசுகிறேன்னு நினைக்காதீங்க, நான் இருக்கிற உண்மை சொல்கிறேன், அவ்வளோதான். நீங்கள் இது வரைக்கும் எனக்கு கொடுத்துட்ருக்க ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ ப்ளீஸ் அதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பர் ஸ்பெஷல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய ஃபெஸ்டிவல் வாழ்த்துக்கள். See you, bye bye, love you all.